எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அனுதினம் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். நம்முடைய பாதைகளை எல்லாம் அவர் சரியாக்கி நமக்கு முன்னே போய் காரியங்களை செய்து முடிக்கிறது நம்முடைய தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த நாட்களிலே தேவன் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, மற்ற காரியம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். சங்கீதத்தின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எத்தனை ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. வேதம் சொல்ல, அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேவன் நடத்துகிற பாதையிலே தாறுமாறுகள் இருக்காது. தேவன் நடத்துகிற பாதையிலே எந்த சஞ்சலமும் இருக்காது. தேவன் நடத்துகிற பாதையிலே எந்த விதமான சத்துருக்களும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அவருக்கேற்ற நீதியிலே நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். என அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில சொல்ல முடியுமா, கர்த்தாவின் நீர் எங்களை நடத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு விசுவாசியை கர்த்தர் அனுதினமும் நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு நீதியின் பாதை உண்டு தேவ பிள்ளையே. இந்த காலை வேளையில சொல்லுவோம், கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களை நடத்துகிறேன். எப்படியாம்? அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்துகிறார். ஏசியாவின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே அவரை நடத்தினார். தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் நடத்துகிற காரியம் தம்முடைய மகிமையான புயத்தினாலே நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்லுவோம், அவருக்கு மிஞ்சி நமக்கு ஒன்றுமே நடக்காது. அவரை அறியாமல் நமக்கு ஒன்றும் நடக்காது. ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கி நம்மை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், நான் உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன், உன் தன் புயத்தினால் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவப்பிள்ளை, இந்த காலையில் நம்பிக்கையாய் சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எங்களை அழைத்து சென்று நீர் எங்களை நடத்துகிற பாதையிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்த உடைய வல்லமை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே உடைய புயத்தினாலே நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் தமது பலத்தினாலே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தாவே யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13 அவர் தம்முடைய பலத்தினாலே அவருடைய கிருபையினாலே ஒரு வல்லமையினாலே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாளையே சொல்லுவோம், இன்றைக்கு கர்த்தருடைய வழிநடத்தலை நீ அறிந்திருக்கிறாயா? சொல்ல முடியுமா, கர்த்தாவே நீர் எங்களை நடத்துகிறேன்னு சொல்ல முடியுமா? ஒருவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார். அவரை நாம் அறிந்து அவரை ஆராதிக்கும் பொழுது அவரே நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். இன்றைக்கு அவர் நடத்தக்கூடிய அனுபவத்தை ஒவ்வொரு மனுஷனும் உணர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். ஆகவே கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். காலை முதல் மாலை வரைக்குமா எங்களுடைய வேலை ஸ்தலத்தில், எங்களுடைய தொழிற்சாலையில், கர்த்தாவை நாங்கள் செய்கிற தொழிலில், எங்கள் பிஸ்னஸில் நீர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க கர்த்தாவே, முடி புயத்தினாலும் முடைய வல்லமையினாலும் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அந்த நம்பிக்கை எங்களுக்கு தந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கை உமக்கென்று ஒப்பு கொடுக்க என் தேவன் கிருபை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும், பாதுகாத்தலும் தேவ கிருபை தேவ சமாதானமும் எங்களோடு கூட இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.